Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ வெதுவெதுப்பான தண்ணில உப்பு கலந்து வாய் கொப்பளிக்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான 10 நன்மைகளை பத்தி பார்க்கலாங்க. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணில 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கணுங்க. கல்லுப்பு தான் சேர்க்கணும், தூள் உப்பு சேர்க்க கூடாது. இந்த மாதிரி தினமும் காலையில வாய் கொப்பளிக்கிறனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குதுங்க. இதுல முக்கியமா உப்பு 1 ஸ்பூனை விட அதிகமா சேர்க்க கூடாதுங்க. 1 ஸ்பூன் அளவுல தான் உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி வாய் கொப்பளிக்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்டீரியாக்களை அழிக்குதுங்க. நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியாவால தான் ஏற்படுது. நாம உப்பு நீரால வாய் கொப்பளிக்கும் போது கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்குதுங்க. வாயோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கெட்ட பாக்டீரியாக்கள்னால நமக்கு வரக்கூடிய உடல்நல கோளாறுகள் வராம தடுக்க முடியுங்க. ரெண்டாவது தொண்டை வலியை குணப்படுத்துதுங்க. நமக்கு தொண்டை வலி இருக்கும்போது உப்பு நீரால ஒரு நாளைக்கு 2-3 தடவை வாய் கொப்பளிச்சோம்னா தொண்டை வலி கியூர் ஆயிருங்க. மூணாவது பல்வலி இருக்கும்போது உப்பு நீரால வாய் கொப்பளிச்சோம்னா பல்வலி நீங்கிருங்க. அது மட்டும் இல்லாமல் பற்களில் உள்ள எனாமல் தேயாமல் இருக்கிறதுக்கும் உதவுது. நாலாவது ஈறுகளில் வீக்கம் ரத்த கசிவு இருந்துச்சுன்னா உப்பு நீரால் வாய் கொப்பளிக்கும் போது கியூர் ஆயிருங்க. ஐந்தாவது வாய் துர்நாற்றத்தை போக்குதுங்க. வாய் துர்நாற்றம் இருந்துச்சுன்னா உப்பு நீரால் வாய் கொப்பளிச்சோன்னா வாய் துர்நாற்றம் நீங்கிருங்க. வாயில் உள்ள pH அளவை சமநிலைப்படுத்தி வாய் துர்நாற்றத்துக்கு காரணமான பாக்டீரியாவை அழிக்குதுங்க. இதனால் நமக்கு வாய் துர்நாற்றம் நீங்கிரும். ஆறாவது வாய்ப்புண் இருந்துச்சுன்னா உப்பு நீரால் வாய் கொப்பளிச்சோன்னா கியூர் ஆயிருங்க. ஏழாவது சளி மற்றும் வறட்டு இருமலை நீக்க உதவுதுங்க. நமக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா உடனே உப்பு நீரால் வாய் கொப்பளிச்சோன்னா மூக்கு தொண்டை நெஞ்சு பகுதியில் உள்ள சளியை இலக செஞ்சு வெளியேற்றிடுதுங்க. இதனால் நமக்கு சளி மற்றும் வறட்டு இருமல் இருந்தாலும் கியூர் ஆயிருங்க. எட்டாவது மூச்சு குழாய்களை சுத்தமாக்குதுங்க. நமக்கு மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா உப்பு நீரால் வாய் கொப்பளிச்சோன்னா சுவாச குழாய் மற்றும் நாசிகள் சுத்தமாக இருக்குங்க. இதனால் நமக்கு மூச்சு விடும்போது சிரமம் இருக்காது. ஒன்பதாவது டான்சில்ஸிலிருந்து நிவாரணம் தருங்க. டான்சில்ங்கிறது தொண்டையின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய 2 கட்டி திசுக்கள். இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்று காரணமாக வீக்கமடைந்து வலியை உண்டாக்குங்க. நாம் உப்பு நீரால் வாய் கொப்பளிக்கும் போது அது கியூர் ஆயிரும். 10வது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுங்க. தினமும் நம்ம உப்பு நீரால் வாய் கொப்பளிக்கும் போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உப்பு நீரால் நம்ம தினமும் வாய் கொப்பளிக்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான 10 நன்மைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.